கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் அனலைஸும் டோட்டல் 2 அனலைஸும் நம்ம இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எத்திரியமும் டோட்டல் 2 அனலைஸும் நம்ம டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட்டு ஆல்ட் சீசன் வந்து எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 2 அனலைஸும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எத்திரியம் பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் 3177 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்று வந்து 300 ஏரியாவில் லிக்விடேஷன் எடுத்திருக்கான், சரிங்களா? நம்ம டெலகிராமில் போட்டிருந்தேன் 300 ஏரியாவில் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பம்பு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ சேம் சினாரியோ தான் இப்போவும் அதே தான் இருக்குது எத்திரியம். ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு போர் அடிக்குது பார்த்தீங்களா. இந்த எத்திரியம் தாங்க உங்களுக்கு பிரச்சனையே. இந்த எத்திரியம் வந்து இதே இடத்துல அவன் வந்து கன்சல்டேட் பண்ணுறதுனால மார்க்கெட்டு ரொம்ப அடி வாங்குது. ஓகே, ஆல்ட் சீசன் ஆல்ட் காயின்லாம் வந்து நிறைய அடி வாங்குது. இதுதான் காரணம், எத்திரியம் தான் காரணம். எத்திரியமில் தான் இப்போது ஆல்ட் சீசன் எல்லாமே அடங்கியிருக்கு நமக்கு, சரிங்களா? ஆல்ட் காயின் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் எத்திரியம் தான் அடங்கியிருக்கு. ஓகே, அதனால் இப்போ எத்திரியம் பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு டோட்டல் 2 பார்த்துலாம். அது வந்து ஆல்ட் காயினோட மொத்த மார்க்கெட் கேப்பு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் நம்ம 3000 ஏரியாவில் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு, பட் இங்கே என்னென்னா நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வந்து 3000 ஏரியாவில் லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பட் இது வந்து ஒரு புல்லிஷ் தான். இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு புல்லிஷ்லாம் இதுதான். இப்போது இன்றைக்கி கேண்டில் நாளைக்கு கேண்டல்லே வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எல்லோ லைனை டச் பண்ணிட்டுனா பிரச்சனை இல்லை, புல்லிஷ் மாறிடும். இல்லைனா மறுபடியும் வந்து 3000 ஏரியாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மேலே போயிடுவான். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்களா, இப்போ 3700 இருக்குல்ல, 3200 ஏரியாவில் இருக்குல்ல. ஸோ இந்த ஏரியாவில் நெக்ஸ்ட்டு 2 நாள் வந்து ப்ரைஸ் கன்சால்டேட் ஆனால் மறுபடியும் 3000 ஏரியாவுக்கு ப்ரைஸ் வருவான். வந்துட்டு இங்கே மறுபடியும் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு அகைன் வந்து ஒரு மேசிவான பம்பு கொடுப்பான். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த எல்லோ லைன் மறுபடியும் டச் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லை, இங்கே வரமாட்டான், சரிங்களா? இந்த எல்லோ லைன் டச் பண்ணிட்டானா இங்கே பாருங்கள், இப்படி வந்து எல்லோ லைன் இப்படி டச் பண்ணிட்டானா இங்கே கீழே வரமாட்டான். இங்கே வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இப்படி போய்டுவான், மேலே பிரேக் அவுட் பண்ணுறோம். ஏன்னா இது எத்திரியம் வந்து நல்ல ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ட்னு ஆகின்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து சூப்பரான புல்லிஷு. ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எக்ஸ்ஆர்பி சார்ட் எடுத்து பாருங்கள். அதில் வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆனதுனால தான் அந்த எக்ஸ்ஆர்பி வந்து அந்த அளவுக்கு பிரேக் அவுட் பண்ணி செமையான பம்பு கொடுத்துச்சு. அதே மாதிரி எக்ஸ்ஆர்பி வந்து அங்கே வந்து வீக்லி ரிஜெக்ட் ஆச்சு எக்ஸ்ஆர்பி. இங்கே பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து ஒன் டேயில் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து சினாரியோ ஒன்று தான். இந்த இடத்துல வந்து நல்லா ரிஜெக்ட் ஆகிறதுனால எத்திரியம் வந்து அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிடுச்சுன்னா மேலே போயிடும். இல்லை ஒரு 3000 ஏரியாவில் மறுபடியும் இந்த சின்ன இங்கே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அப்படியே போவான். ஸோ இது வந்து லாங் டைமில் புல்லிஷ் தான், ஷார்ட் டைம்லும் புல்லிஷ் தான், சரிங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன் தாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு ரிஜெக்ட் இருக்கிறது வந்து மார்க்கெட்டோட மேனிப்புலேஷன் தான், வேறு எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ இதுதான் எத்திரியமுடன். எத்திரியம்லாம் கீழெல்லாம் போகாதுங்க, சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த சப்போர்ட்டை இவன் இங்கே வந்தானா ரீடெஸ்ட் எடுக்கணும். அதனால் இவன் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரமாட்டான், ஓகேவா? பேசிக்காக வந்து ஏன்னா இங்கே ரீடெஸ்ட் எடுக்கலாம் அவன், அதனால் இங்கே மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்க அவன் வரத்துக்கு ரொம்ப ரேரு. அதனால தான் அவன் விக்கு விட்டு எடுக்கிறான், சரிங்களா? ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, மறுபடியும் 3000 ஏரியாவில் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிகாஸ் வந்து
இந்த இடம்லாம் வரமாட்டாங்க. எப்படின்னா என்னுடைய டெக்னிக்கல் வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எப்படின்னா 2800 வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்லாம் எத்திரியும் வரமாட்டான், இப்போவும் வரமாட்டான். சரிங்களா, என்னோட ப்ரெடிக்ஷன் தான் சொல்கிறேன். இங்கே வந்து 2800லாம் வரமாட்டான். இவன் வந்து வந்தால் மறுபடியும் 3000 ஏரியாவுக்கு தான் வருவான். சரிங்களா, வந்தால் 3000 ஏரியாவுக்கு வந்துட்டு மேலே போயிடுவான், இல்லை இப்படியே போயிடுவான். ஸோ இதுதான் இங்கே நடக்கிறது. ஓகேவா, எத்திரியமோட அனலைஸ் இது தான். ஸோ எத்திரியம் வந்து இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. பட் இந்த ஸ்ட்ரகிள் வந்து நல்லா வந்து ப்ரைஸ் கம்ப்ரெஷன் பண்ணால் ஒரு கட்டத்தில் நல்லா பிரேக் அவுட் நடக்கும், பெரிய பிரேக் அவுட் நடக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சொன்னல, டோட்டலே பார்க்கலாம். ஓகேங்களா, டோட்டலே பார்க்கலாம். இப்போ வந்து நான் வீக்லி வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெலகிராமில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்டல் வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு புரியலன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து டோட்டல் 2ஓட ஃப்ராக்டல் 2015 சார்ட் இருக்கு, எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃப்ராக்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேக்டர். ஸோ இந்த ஃப்ராக்டல் அப்படியே வந்து எங்கே ஃபாலோ பண்ணுதுன்னா, இங்கே ஃபாலோ பண்ணுது பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது சேம் இந்த அப்படியே ஸ்ட்ரக்சரு இங்கே அப்படியே, ஏன்னா இங்கே வந்து டியூரேஷன் கம்மி, இங்கே வந்து டியூரேஷன் அதிகம், அவ்வளோதான் வித்தியாசம் தவிர. பட் சேம் ஃப்ராக்டல் வந்து இங்கே நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த 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 ட்ரெண்ட் லைன் இருக்கா, இதுதான் இது. சரிங்களா. ஸோ நவம்பர் 18 கொரோனா கிராஷ், இந்த ட்ரெண்ட் லைன் தான் இந்த ட்ரெண்ட் லைன். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டண்ட் தான் மேலே உள்ள ரெசிஸ்டன்ட், இந்த லைன், இந்த க்ரீன் லைன் தான் இந்த க்ரீன் லைன். ஸோ இப்போ க்ரீன் லைனை உடச்சிருக்கு, இங்கே ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து க்ரீன் லைனை உடச்சி தான் போன புல் மார்க்கெட் போச்சு, மறுபடியும் க்ரீன் லைனில் ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. ஓகேவா. மறுபடியும் இங்கே என்ன பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே உள்ள ரெசிஸ்டண்ட்டை வந்து உடச்சிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு தான் அவன் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ரெசிஸ்டண்ட்டு உடச்சிட்டு இங்கே ரீடெஸ்ட்டு எடுத்துட்டான் ப்ரைஸு. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து ஃப்ராக்டல் இங்கே எங்கே இருக்கோ அதே ஃப்ராக்டல் தான் இங்கே இருக்குது. ஸோ வந்து இது அப்படியே ஃபாலோ பண்ணோமானா அப்படியே நம்ப முடியாது. பட் வந்து ஓவராலாக வந்து நமக்கு ஃப்ராக்டல் வந்து எல்லாமே கவர் ஆகுது. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஒரே சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது. அப்போ இதுவும் வந்து நடக்கணும் தானே. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எத்திரியம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் கம்ப்ரெஷன் பண்ணி நல்ல புல்லிஷில் வச்சுருக்கான் எத்திரியம். சரிங்களா. எத்திரியம் கம்ப்ரெஸ் ஆனால தான் ஆல்ட்டுக்கு நல்லா அடி வாங்குது. எத்திரியம் ஒன்ஸ் பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா ஆல்ட்டுலாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து எத்திரியம் தான் இப்போ கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரைஸ். சரிங்களா. அது நடந்துச்சுன்னா, அது பிரேக் அவுட் பண்ணால் எல்லாமே வந்து ஆல்ட்டு சீசன் வந்து நல்லா ஆல்ட்டு காயின்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ சொல்லிட்டேன். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த டெக்னிக்கல் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸும் பண்ணி இந்த நாலேஜும் சேர்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ கம்பேர் பண்ணி முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.